வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா சேதன் வீட்டுக்குள்ள எவிக்ஷன் கார்டை தூக்கிட்டு போயிட்டாப்ல. உங்கள சில பேர் யோசிச்சிருப்பீங்க, எப்பா அடி நேத்தே 2 பேர் தூக்கிட்டாங்க, அப்ப இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எவிக்ஷன் இருக்காது, இருக்கிற அந்த 7 பேரை வச்சு இந்த வாரத்தை ஓட்டி இந்த வாரத்தோட எண்டில் ஒரு 2 பேரை தூக்கி அப்புறம் ஃபினாலே வீக்குக்கு 5 பேரை கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஏன் நான் கூட கொஞ்சம் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா பார்த்தா இன்னைக்கான எபிசோட்ல ஒரு எவிக்ஷனை தூக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கான எபிசோட்ல யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறான்னா, இந்த எவிக்ஷனை பொறுத்தவரைக்கும் நான் மிகப்பெரிய அன்ஃபேர் எவிக்ஷனா பாக்குறேன். நான் வெள்ளிக்கிழமையே சொல்லியிருப்பேன், ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் வைக்க போறாங்க. ஏன்னா இந்த நபரை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டைட்டிலுக்கு டிசர்வான ஒரு பர்சன், இந்த வீட்டுக்குள்ள அதிகப்படியான கண்டென்ட் கொடுத்த ஒரு பர்சன், கண்டென்ட் கொடுக்க பல இடங்கள்ல முயற்சி பண்ண ஒரு பர்சன். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நபர் இந்த 91வது நாள்ல தூக்குறது அப்படிங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இந்த நபர் இந்த வீட்டுக்குள்ள கொடுக்காத கண்டென்ட் கிடையாது. பாரு, காமு, திவ்யா, வினோத், விக்ரம்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் தாண்டி அதிகப்படியான கண்டென்ட் கொடுத்தது இந்த ஒரு நபர் தான். பட் இந்த ஒரு நபரை இன்னைக்கு தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. யார் அந்த நபர்னு கேட்டீங்கன்னா சுபிக்ஷா அவர்களை தான் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க. நிபுண சொல்ற, சுபிக்ஷா தூக்கிட்டாங்களா, அப்போ அவ்வளவுதானா, அப்ப டைட்டில் சுபிக்ஷாக்கு இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களும் யோசிப்பீங்க. என்ன மாதிரி கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. ஒன்னு சொல்றதுக்கு இல்ல ப்ரோ, இப்படிதான் அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்னா நமக்கு பிடிச்ச ஆட்கள்லாம் தூக்கி வெளியே போட்டுறாங்க. ஸோ இது நமக்கு கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணத்தான் செய்வீங்க. பட் இருந்தாலும் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை ப்ரோ, அப்படியே கடந்து போய் தான் ஆகணும். என்ன போற போக்கில் பார்த்தா வினோத்துக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்க போல. வினோத்லாம் என்ன ப்ரோ கண்டென்ட் கொடுத்தாரு, எங்க சுபிக்ஷா கொடுத்தாங்க பாருங்க, கொடுத்தாலி அப்பா 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 எவ்வளோ கண்டென்ட். எனக்கு தெரிஞ்சு இது மிகப்பெரிய அன்ஃபேர் எவிக்ஷன் ப்ரோ. ஏன்னா இந்த பொண்ணெல்லாம் ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடியே தூக்கி இருக்கணும். எப்படியே ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடியே தூக்கி இருக்கணும். இத்தனை வாரங்கள் கொண்டு இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல விளையாட வச்சு அப்புறம் 14வது வாரத்துல தூக்குறீங்கன்னா, சாரி 13வது வாரத்துல தூக்குறீங்கன்னா அப்புறம் அன்ஃபேர் எவிக்ஷன் தானே. இது அன்ஃபேர் எவிக்ஷன் தானே. என்ன பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய அன்ஃபேர் எவிக்ஷன் தான். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா போகும். ஏன்னா 91 நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க. 91 நாள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 50 நாள் இருக்கிறதுக்கே ஒவ்வொருத்தரும் தவிப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் ஒரு வாரம் இருந்துட்டே வெளியே போயிட்டு பயங்கரமா வாய் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் யாரையும் தாக்கிலாம் பேசலைங்க, நான் சும்மா பொதுவா சொல்றேன். இந்த பிக் பாஸ் அந்த இதை சொல்றேன். இந்த பிக் பாஸ் அப்படித்தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு வாரம் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம், ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு 91 நாட்கள் இருந்தது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. பரவாயில்ல, இந்த பொண்ணு எப்படியோ ஒளிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள அப்படியே சர்வே ஆகி 91 நாள் வந்துட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியா தான் போகும் ப்ரோ. ஏன்னா சேதனை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி தான் அந்த எவிக்ஷன் கடையை திறக்கிறாப்ல. அண்ணன் சொல்லிடுவாப்ல, இதுக்கப்புறம் யார் எவிக்ட் ஆனாலுமே நீங்க வின்னர்ஸ் தான். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்ததே பெருசா, இவ்வளவு தூரம் மக்கள் மனசை போய் பிடிச்சிருப்பீங்க, அதனால நீங்க யாருமே கவலைப்படக்கூடாது, ரொம்ப ஹாப்பியா போகணும் சரியான்னு சொல்லிட்டு தான் அண்ணன் கார்டு எடுப்பாப்ல. நீங்க கூட யோசிப்பீங்க, ப்ரோ ப்ரோமோல அந்த கார்டை எடுத்தோம் எல்லாரும் குதிக்கிறாங்க ப்ரோ, அப்ப கண்டிப்பா நோ எவிக்ஷன் ப்ரோன்னு சொல்லிட்டு நோ எவிக்ஷன் எல்லாம் கிடையாது. சுபிக்ஷா தூக்கிட்டாங்க. அந்த ப்ரோமோவே இன்னும் கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம விக்ரம்கான மூஞ்சி அப்படின்னு மாறும். அதுக்கப்புறம் அப்படி ஒரு மாதிரி மாறிடும். ஐயோ நம்ம தங்கச்சி பேருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம விக்ரம்கான மூஞ்சி மாறி இருக்கும். நீங்க வேணா ப்ரோமோ பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் அவ்வளவுதான், சுபிக்ஷாக்கான ஆட்டத்தை முடிச்சு விட்டாங்க. சாரி, சுபிக்ஷாக்கான அந்த பயணத்தை முடிச்சு விட்டாங்க. ஆட்டம் அப்படிங்கிறது எங்க இருந்து எனக்கு தெரியல. இந்த டிக்கெட் ஃபினாலேல அங்க எங்கேயுமா ஒரு சில டாஸ்க்கை பிளே பண்ணாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள அப்பப்போ வீக்லி டாஸ்க்கை பிளே பண்ணிருப்பாங்க லைட்டா. அதை தாண்டி அந்த பொண்ணு ஏதாச்சும் கண்டென்ட் குடிச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அந்த பொண்ணு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணும். அந்த பொண்ணு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணும். ஆனா அந்த பொண்ணால கண்டென்ட் கொடுக்க முடியாது. நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன் ப்ரோ. யாரா சண்டை போட்டுட்டு இருந்தா சரி, இல்லை யாரா பேசிட்டு இருந்தா சரி, அங்க போய் வேனுக்குன்னு நின்றுட்டு என்ன பேசுறீங்க, என்ன சண்டை, இப்படி சொன்னீங்களா, அப்படி சொன்னீங்களான்னு சொல்லி கேட்டு அங்க ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ண அந்த பொண்ணு ட்ரை பண்ணும். ஆனா என்ன, அங்க பேசிட்டு இருக்க நபர்கள் பெருசா மதிக்க மாட்டாங்க. சுபிக்ஷா கிட்ட அப்படி சொல்லிட்டு சுபிக்ஷா அப்படி கழட்டி விட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. சுபிக்ஷா கடைசியில் எப்படி நின்றுகிட்டே இருக்கும், என்னது இது ப்ரோ, நான் கண்டென்ட் பண்றதுக்கு இடம் இல்லையா இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் அந்த பொண்ணு முக்கிய ட்ரை பண்ணிச்சு. பட் கண்டென்ட் அப்படிங்கிறது பெருசா கிரியேட் ஆகல. பட் பரவாயில்ல, இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு வந்ததே பெரிய விஷயம் தான். இந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்கி இருந்தா இன்னும் கொஞ்சம் மாசா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலி எதிர்பார்த்தது டிக்கெட் ஃபினாலே தான். மக்கள் பல பேர் எதிர்பார்த்ததுமே இந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான். பட் என்ன பண்ண, நிறைய டாஸ்க்ல கோட்டை விட்டாங்க. அந்த முதல் டாஸ்க்ல மாசா பண்றேன்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் நின்று அதுக்கப்புறம் எல்லா டாஸ்கையுமே உடம்பு முடியாமையே விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அரோராவை பாராட்டி ஆகணும் ப்ரோ. கண்டிப்பா அரோராவை பாராட்டி ஆகணும். ஏன்னா சுபிக்ஷா எவ்வளவு நேரங்கள் அந்த முதல் டாஸ்க்ல எப்படி நின்றுகிட்டே இருந்தாங்களோ, இப்படி நின்றுகிட்டே இருந்தாங்களோ, அதே மாதிரி அரோராவும் அவ்வளவு நேரங்கள் நின்னாங்க, ஓகேவா?
அதே மாதிரி அரோராவும் நின்னாங்க. ஆனா சுபிக்ஷாவை கம்பேர் பண்ணும்போது அரோராக்கு ஃபுல்லாவே எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. அடுத்த நாள்லாம் செத்த போன மாதிரி அங்கங்க சுத்திட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ வரத்துக்கு மாத்திரை போட்டு ஒரு மாதிரி தான் சுத்திட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த டாஸ்க்னு வந்து நான் இறங்கி ப்ளே பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லா டாஸ்கையுமே அந்த பொண்ணு பெஸ்ட் கொடுத்து தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து நின்றுருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒன்று தட்டி தூக்கி இருக்காங்க. இந்த பிக் பாஸ் தமிழ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அரோரா தான் 2வது ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே தட்டி தூக்குறாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட முதல் ஃபைனலிஸ்டா அடி எடுத்து வைக்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எவ்வளவு பேர் இந்த பொண்ணை கழுவி ஊத்திருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு மாசா ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் கண்டிப்பா நாள்ல இருந்து நமக்கு இந்த வீடு போர் அடிக்கத்தான் செய்யும். அதுக்காக பழைய போட்டியாளர்களை உள்ள இறக்குவாங்க. ஆனா எனக்கு என்னன்னா சீசன் அந்த பழைய போட்டியாளர்களை 14வது வாரம் உள்ள விடுற மாதிரி ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் 15வது வாரம் தான் வருவாங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடிலாம் 15வது வாரம் தான் வருவாங்க. 14வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பணப்பெட்டியை தொங்க விடுவாங்க. லாஸ்ட் சீசன் மட்டும் தான் கொஞ்சம் புதுசா பணப்பெட்டியெல்லாம் தொங்க விடாம பணப்பெட்டிக்கு டாஸ்க் மாதிரி வச்சு, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள ஒரு 8 பேர் அனுப்பி 8 பேரை வந்து வீட்டுக்குள்ள டாஸ்க் கார்டு அவுட் ஏதோ ஸ்வாப் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதனால 14வது வாரம் வீட்டுக்குள்ள விட்டுருந்தாங்க. 14வது வாரம் சண்டையும் வந்துச்சு. ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் இருந்துச்சு, சண்டை வந்துச்சு. பட் இங்க பெருசா கண்டென்ட்லாம் இல்ல. வீட்டுக்குள்ள இப்போ ஒரு 6 பேர் இருப்பாங்க. சுபிக்ஷா தூக்குனதுக்கு அப்புறம் ஒரு 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேரும் யாருக்காச்சும் பகையாளியா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. மேபி திவ்யா மேல வேணா ஒரு சில பேர் வந்து வன்மத்தை கக்குவாங்க. அதை தாண்டி வேற யார் மேலையுமே யாருமே வன்மத்தை கக்க போறது இல்ல. பாரு காமு யாரா இருந்தா வேணா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்து வன்மத்தை கக்கிருப்பாங்க, இல்ல சவுட்ல 2 அடியை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கண்டென்ட் கிரியேட் ஆக வாய்ப்பு இல்லை. அப்போ வரப்போற வாரம் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஆஹா அப்படி சொல்லி தான் இருக்க போகுது. அப்படிதான் இருக்க போகுது. அப்படித்தான், ஒன்றும் பண்றதுக்கு இல்லை ப்ரோ, அப்படித்தான் இருக்கும். நம்ம தான் விரும்பி எடுத்திருக்கோம். ஸோ சமாளிச்சு தான் ஆகணும். 2 வாரத்தை நம்ம வந்து ஜாலியா பன் பண்ணி கொண்டு போறோம். சரியா, பன் பண்ணி கொண்டு போறோம். பட் நமக்கு கண்டென்ட் கொடுக்க தண்ணிப்பழம் வருவார்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் தண்ணிப்பழத்தை பார்த்து உள்ள அனுப்புங்கப்பா. தண்ணிப்பழம் உள்ள போயிட்டு ஏதாச்சும் கண்டென்ட் கொடுக்கிட்டு போயிட்டு வினோத்திட்டு ஏதாவது வம்பிழுத்து சண்டை கிண்டே போட்டு உருண்டாருன்னா அது கண்டென்ட்டா மாறும். எனக்கு தெரிஞ்சு சேனல் அடுத்த கட்டமா அதான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு நட்டிப்பறக்க வெளியே எடுத்துட்டு ஒரு நட்டிப்பறக்கனை வீட்டுக்குள்ள போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா காலில இருந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஒரு சைடு பார்த்தா சோசியல் மீடியா மொத்தமே பாரு வந்து எவிக்ட் ஆனதை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா சாண்ட்ராக்கான நடிப்பை எடுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நம்ம 2 பேருக்கும் சப்போர்ட் கொடுக்கல, 2 சைட்ல இருந்து அடி விழுந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஆனந்தமா இருக்கு. நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் பீட வெளியே தூக்கி போட்டாங்க. நமக்கு பெருசா சாண்ட்ராவெல்லாம் பிடிக்காது, சாண்ட்ராவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப குஷியா இருக்கு. சாண்ட்ராக்கான டாபிக் எடுத்து கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையா இருக்கு. அடுத்த வீடியோல பேசுறேன். பட் அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு அந்த செகண்ட் ப்ரோமோக்கு அப்புறம் தான் வருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் தூங்கல ப்ரோ. 2 நாளா தூங்காம ஏதோ ஆந்த மாதிரி முழிச்சு சுத்திட்டு இருக்கேன் ப்ரோ. எதுக்குன்னே தெரியல. இன்னைக்காச்சும் தூங்கிருக்கலாம். நேற்று எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வீடியோ எடுத்து ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்படியே வெளியே போனவன் தான். இப்பதான் வீட்டுக்கே வந்துருங்க. சுத்தமா தூங்கல. ஸோ நான் ஒரு தூக்கத்தை தான் போட போறேன் கைஸ். தூங்கி முடிச்சுட்டு 12 மணிக்கு அப்புறம் நம்ம ஆட்டத்தை திருப்பி பழைய மாதிரி ஆட ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, சுபிக்ஷாக்கான வீக்ஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் தமிழ் மக்கள் அண்ட் வெளியே போய் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாவே விஜய் பார்வதிக்கான வீக்ஷனை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு போறேன். சாண்ட்ராவை நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையாவே சாண்ட்ரா வந்து நேத்துக்கான எபிசோட்ல பயங்கரமா நடிப்பு போட்டாங்களா, இல்ல உண்மையாவே அவங்களுக்கு இன்னும் அந்த ட்ராமா இருக்கா? அதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அந்த அடிப்பட்ட டைம்ல உள்ள விஷயத்தை நான் எடுத்துட்டு வர மாட்டேன். கண்டிப்பா அந்த டைம்ல அந்த பேனிக் அட்டாக் ட்ராமா எல்லாமே உண்மைதான். பட் நேத்துக்கான எபிசோடு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி மண்டை உறுத்துற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.